Welcome to Sophia Coaching Center. Today PGTRB Max Unit 1 Algebra next last topic பார்க்க போறோம். Algebraic extension or extension field. So extension என்ன பாப்போமா? Let F be a field. A field K is said to be an extension of F if F contains F. So என்ன சொல்லிருக்காங்க? Fங்கற ஒரு field இருக்கு. Fங்கற ஒரு ஃபீல்டு இருக்குது, கேங்கிறது அது ஒரு எக்ஸ்டென்ஷன். அப்படின்னா கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், கண்டைன்ஸ் எஃப். ஸோ கேக்குள்ளே தான் வந்து என்ன இருக்குது, எஃப். ஸோ கே வந்து எஃபோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரிசல்ட் பாருங்கள். இஃப் இசட் இஸ் அ ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கே அண்ட் கே இஸ் அ ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப், தென் இசட் இஸ் அ ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப். மோரோவர் இசட் ஓவர் எஃப் எப்படி எழுதலாம்னா இசட் ஓவர் கே into k over f அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, z is a finite extension of k. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, z is a finite extension of k. ஸோ இதுதான் k, k-ஓட finite extension வந்து z, and then k is a finite extension of f. then நம்ம என்ன சொல்லலாம், z is a ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப்னு சொல்லலாமா. ஸோ இதோட எஃபோட எக்ஸ்டென்ஷன் வந்து கே அண்ட் கேவோட எக்ஸ்டென்ஷன் இசட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இசட்டுங்கிறது என்னவாக இருக்குன்னா எஃபோட எக்ஸ்டென்ஷன். ஸோ அதெல்லாம் எப்படி எழுதலாம்னா இசட் ஓவர் எஃப் ஈக்குவல் டு இசட் ஓவர் கே இன்ட்டு கே ஓவர் எஃப் அப்படின்னு எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட், சப்போஸ் இசட் ஓவர் கே இஸ் ஈக்குவல் டு எம் அண்ட் கே ஓவர் எஃப் ஈக்குவல் டு என்ன இருந்ததுன்னா தென் இசட் ஓவர் எஃப்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க எம் இன்ட்டு என் அப்படின்னு சொல்கிறாங்க, எம் இன்ட்டு என். ஸோ இதுலேருந்து இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இசட் ஓவர் கேங்கிறது எம், கே ஓவர் எஃப்ங்கிறது என். ஸோ இசட் ஓவர் எஃப்ங்கிறது என்ன, எம்என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட், இஃப் இசட் இஸ் அ ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப் அண்ட் கே இஸ் அ சப்ஃபீல்ட் ஆஃப் இசட் விச் கண்டைன்ஸ் எஃப், தென் கே ஓவர் எஃப் டிவைட்ஸ் இசட் ஓவர் எஃப். இசட்டுங்கிறது ஒரு ஃபைனைட் எஃபோட ஒரு ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கே இஸ் அ சப்ஃபீல்ட் ஆஃப் இசட். ஸோ இந்த டயக்ராம் வச்சே பார்க்கலாம், ஆல்ரெடி போட்டோம் இல்லையா. இசட் இஸ் அ ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப்னு சொல்லியிருக்காங்க அண்ட் கேங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க இசட்டோட சப்ஃபீல்டு இருந்துச்சுன்னா விச் கண்டைன்ஸ் எஃப். கே வந்து இசட்டோட சப்ஃபீல்டு தான், எதை கண்டைன் பண்ணியிருக்கு, அப்போ எஃப் வந்து கண்டைன் பண்ணியிருக்குன்னா கே எஃப் வந்து என்ன அப்படி சொன்னாக்கா கே விட சின்னதாக தான் இருக்கும். ஓகேவா. தென் கே ஓவர் எஃப் வந்து எதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா இசட் ஓவர் எஃப். ஏன்னா இசட் ஓவர் எஃப் தான் வந்து பெருசாக இருக்கும். இசட் ஓவர் எஃப் வந்து கே ஓவர் எஃப் வந்து என்ன பண்ணும், டிவைட்ஸ். கே ஓவர் எஃப் டிவைட்ஸ் இசட் ஓவர் எஃப் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட், த எலிமெண்ட் ஏ பிலாங்ஸ் டு கே இஸ் அல்ஜிப்ரிக் ஓவர் எஃப் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எஃப் ஆஃப் A is the finite extension of F. அதாவது A belongs to K வந்து எப்போ அல்ஜிப்ரிக் அப்படின்னு சொல்லுவோம்னா if and only if F of A அது கேலேருந்து எடுக்கிற எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் வந்து எஃப்ல எக்ஸிஸ்ட் ஆனிச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட்டை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா அல்ஜிப்ரிக் ஓவர் எஃப். இதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பாருங்க. எவ்ரி எலமெண்ட் இன் கே இஸ் அல்ஜிப்ரிக் ஓவர் எஃப் வேர் கே இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப். கேல உள்ள எல்லா எலமெண்ட்டுமே அல்ஜிப்ரிக்காக இருந்தது ஓவர் த ஃபீல்டு அப்படின்னா கே வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்க அல்ஜிப்ரிக் எக்ஸ்டென்ஷன். நெக்ஸ்ட் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, அல்ஜிப்ரிக் இஸ் அல்ஜிப்ரிக். அல்ஜிப்ரிக் நம்பர்னா என்னன்னா எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் விச் இஸ் அல்ஜிப்ரிக் ஓவர் த ஃபீல்ட் ஆஃப் ரேஷ்னல் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிரான்சனல் நம்பர்னா என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் பட் நாட் அல்ஜிப்ரிக் நம்பர் இஸ் அ டிரான்சனல் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து அல்ஜிப்ரிக்காக இல்லை அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா டிரான்சனல் நம்பர். அல்ஜிப்ரிக் நம்பர்னா என்ன சொல்கிறோம்னா எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் விச் இஸ் அல்ஜிப்ரிக் ஓவர் த ஃபீல்ட் ஆஃப் ரேஷ்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து என்ன சொல்லலாம், டிரான்சனல் நம்பர். அதை வந்து இ அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். டிரான்சனல் நம்பரில் எப்படி மென்ஷன் பண்ணுறோம், ஈங்கிற லெட்டர். Next, fundamental theorem of algebra. A polynomial of degree n over a field can have at most n roots in any extension field. Already வந்து இது பார்த்துருக்கோம் fundamental theorem of algebra. ஒரு polynomial டிகிரி n இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து n roots இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டுக்கும் அதே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு.
ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டு, ஸ்ப்ளிட்டிங்னா என்ன, பிரிக்கிறது. ஸோ இது டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், ஒரு பாலினாமியல் எடுத்திருக்கோம். எ ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் E of f is said to be a splitting field over f or f of x, but not over any proper subfield of E. F of x can be factored as a product of linear factors. So splitting field அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து எடுக்கிறோம். தட் இஸ் ஒரு பாலினாமியல். அது வந்து ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் இ ஆஃப் எஃப். தட் இஸ் எஃப்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, எஃபோட ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஈன்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி ஃபேக்டர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா லீனியர் ஃபேக்டராக நம்மளால எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் வந்து ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லீனியர் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, எக்ஸோட பவர் வந்து ஒன்னாக தான் இருக்கணும். எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2 இது மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்க பாலினாமியலை வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா லீனியர் ஃபேக்டர்ஸாக அதுதான் வந்து ஸ்ப்ளிட்டிங் பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் p is a prime number then the splitting field over f of the polynomial x power p minus 1 is of degree p minus 1. இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பாலினாமியலோட டிகிரி வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க, இங்கே இருக்க p இருக்கு இல்லையா, பிலேருந்து 1 நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அதுதான் அந்த பாலினாமியலோட டிகிரி. சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார்மேட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x power p minus 1. ஸோ சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருந்துச்சு அப்படின்னா இது வந்து என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ என்ன இருந்தது, எக்ஸ் மைனஸ் 1 ஒரு ஃபேக்டர், எக்ஸ் ப்ளஸ் 1 ஃபேக்டர். அதாவது லீனியர் ஃபேக்டராக நம்மளால என்ன பண்ண ஸ்ப்ளிட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது வந்து ஸ்ப்ளிட்டிங் ஃபீல்டுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா அதோட டிகிரி வந்து p மைனஸ் 1. ஸோ அதுதான் டிகிரி வந்து இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னா அதோட டிகிரி வந்து என்ன 1. நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 அப்படின்னா அதோட டிகிரி வந்து 2. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் எக்ஸ்டென்ஷன். த எக்ஸ்டென்ஷன் k ஓவர் f is a simple extension of f k equal to f of alpha for some alpha belongs to k. அதாவது k equal to f of alpha. இந்த ஆல்ஃபா வந்து எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து சிம்பிள் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு டெஃபினேஷன். எ ஃபீல்டு எஃப் இஸ் கால்டு பர்ஃபெக்ட் இஃப் ஆல் த ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப் ஆர் செப்பரபிள். செப்பரபிளோட டெஃபினேஷன் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ ஒரு ஃபீல்டில் உள்ள ஒரு ஃபீல்டை எப்போ வந்து பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம்னா அதில் உள்ள ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் எல்லாமே செப்பரபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபீல்டை என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனி ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அ ஃபீல்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லலாம்னா சிம்பிள் எக்ஸ்டென்ஷன் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபீல்டோட ஃபைனைட் எக்ஸ்டென்ஷனோட கேரக்டரிஸ்டிக் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது வந்து சிம்பிள் எக்ஸ்டென்ஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இஃப் கேரக்டரிஸ்டிக் ஜீரோவாக இருந்து ஆல் ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆர் சிம்பிள் எக்ஸ்டென்ஷன் அதே தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்டென்ஷன் கே ஆஃப் எஃப் இஸ் கால்ட் செப்பரபிள் ஓவர் எஃப் if all its elements are separable over f. ஒரு எக்ஸ்டென்ஷனை எப்போ செப்பரபிள்னு சொல்லுவோம்னா அதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து செப்பரபிளாக இருந்ததுன்னா அந்த எக்ஸ்டென்ஷனே வந்து என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா செப்பரபிள்னு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இஃப் ஒன் ஆஃப் ஏ ஆர் பி இஸ் செப்பரபிள் ஓவர் எஃப் ஏ கமா பி இஸ் எ சிம்பிள் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் கலாய்ஸ் தியரி. Galois group அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு given a polynomial p of x belongs to f of x, the polynomial ring in x over f, we shall associate with p of x a group called Galois group of p of x. ஆல்ரெடி அசோசியேட்டுக்கு டெஃபினேஷன் படிச்சிருக்கோம் இல்லையா. ஒரு பாலினாமியல் இருக்குது, அந்த பாலினாமியல் ரிங் எக்ஸ் ஓவர் எஃப் அதுலேருந்து ஒரு பாலினாமியல் ரிங் எடுத்துக்கிறோம். அதை வந்து அசோசியேட் பண்ண முடிஞ்சிச்சு, இந்த பாலினாமியலோட நம்மளால அசோசியேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க கலாய்ஸ் குரூப் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு ஃபீல்டு. இஃப் ஜி இஸ் அ குரூப் ஆஃப் ஆட்டோமார்பிசம் ஆஃப் கே. ஆல்ரெடி ஆட்டோமார்பிசம் குரூப்ஸ் எல்லாமே வந்து குரூப் டெஃபினேஷன்லேயே படிச்சிருக்கோம். தென் த ஃபிக்ஸ்டு ஃபீல்ட் ஆஃப் ஜி இஸ் த set of all elements A belongs to K such that sigma of A equal to A. அதாவது டொமைன் கோடொமைன் ரெண்டில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஆட்டோமார்பிசம்னாலே நம்மளுக்கு என்ன
if G is a group of automorphism of K அப்படின்னு எடுத்திருக்கோம், then the fixed field of G is the set of all elements A belongs to K such that sigma of A equal to A for all sigma belongs to G. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆட்டோமார்பிசம்னாலே இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் இல்லையா? ஸோ இந்த ஃபார் ஆல் சிக்மா பிலாங்ஸ் டு ஜி, ஜியிலேருந்து நம்ம எடுக்கிற எல்லா எக்ஸ்டென்ஷனுக்குமே எல்லா ஃபீல்டுக்குமே வந்து இது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை தான் வந்து ஃபிக்ஸ்டு ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நார்மல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கலாய்ஸ் தியரி கிவ்ஸ் criterion that a subfield of normal extension itself a normal extension of F. Fundamental theorem of Galois theory படிச்சோம் இல்லையா, அது வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குது. a subfield of normal extension வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க itself is a normal extension of F அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து Euler's criterion, ஆல்ஃபாங்கிறது ஒரு இன்டீஜர் நாட் டிவிசிபிள் பை த ஆட் பிரைம் பி. ஆல்ஃபாங்கிற இன்டீஜர் வந்து எதால டிவைட் ஆகாது அப்படின்னா ஆட் பிரைமால் டிவைட் ஆகாது, அப்போ 2ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும்னு சொல்கிறாங்க. தென் எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் காங்க்ரண்ட் டு ஏ இன்ட்டு மாட் பி இஸ் சால்வபிள் ஃபார் சம் இன்டீஜர் பி if and only if a power p minus 1 divided by 2 is congruent to 1 into mod p. இது யூலர்ஸ் கிரைட்டீரியன், இது மாதிரி நேம்லி தியரிலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட வந்து அல்ஜிப்ராவோட கான்செப்ட் வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.